சௌமியா, நாளைக்கு நீ இந்த வீட்டு வாசலை தாண்டி போக போற. எல்லார்கிட்டயும் அன்பா நடக்கணும், யார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்க கூடாது. நாளையில இருந்து எல்லாமே மாறி போயிடும். உனக்கு எல்லாமே புதுசா இருக்கும். எனக்கும் இங்க எல்லாமே மாறிடும். இத்தனை வருஷமா உன் கூடவே நான் இருந்து பழகிட்டேன். இனிமே நான் தனியா இருக்கணும். இதுக்கப்புறம் சௌமி என் பக்கத்துல இருக்க மாட்டா. என் கையை பிடிச்சுக்கிட்டும் தூங்க மாட்டா. இந்த துணியோட இன்னொரு பக்கம் வெறுமையாதான் இருக்கும். நீ உன் புகுந்த வீட்டுக்கு போயிடுவ. ஆனா சௌமி, இத்தனை நாளா உன் மனசுல நீ எனக்கு கொடுத்திருந்த இடத்த உன்னோட அருணுக்கு கொடுமா. இல்லம்மா, என் மனசுல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்த வேற யாருக்கும் என்னால கொடுக்க முடியாது. என்னை விட உங்க மேலதாம்மா அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்க தாம்மா எனக்கு எல்லாமே. இனிமே நான் நீங்க எல்லாமே எப்படி வாழ போறேன்னே தெரியல. ஒன்னு 2 3 cheers, enjoy the drink. நீங்க பாருப்பா, கொஞ்சம் பொறுமையா தான் குடி. உன் வயிற்றுக்குள்ள நான் அணையா கட்ட போற. டேய், இதெல்லாம் அணை கட்ட முடியாதுடா. உள்ள பெரிய கடலே இருக்கு, தெரிஞ்சுக்க. டேய் தம்பி, என்ன பேச்சு பேசுறான் பாரு. என்னோட சென்டிமெண்டல் வேல்யூவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. இந்த சந்தோஷத்தை நான் கொண்டாட வேணாமா? நான் அப்படியே தண்ணி மாதிரி பணத்தை செலவு பண்ணுவேன்டா. சென்டிமெண்ட் ஜாஸ்தியாகி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். அண்ணா, ஏன் சார்பா இன்னொரு ஸ்பெஷல்? வாடா, உடன் பிறந்தவன தம்பி என்ன இப்படி இருக்கணும்டா. குரா குரா குரா. cheers, cheers. Cheers. நீங்களே என் கூட வந்துருங்களேம்மா. அங்க வந்து என் கூடவே இருந்துருங்களேன். என் கூட வந்துருங்க. சரிம்மா, நீ தூங்கு. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த மாதிரி சென்டி சீன்ல கண்டிப்பா என்னோட என்ட்ரி இருந்தே ஆகணும். அண்ட் மம்மி, லெட் மீ டெல் யூ ஒன் திங் வெரி கிளியர்லி, ஓகே? இன்னைக்கு நான் சௌமியா கூட தூங்குறத யாராலையும் தடுக்க முடியாது. அதுவும் இல்லாம நாளைக்கு அக்கா கிளம்பிடுவாள்ல, அப்புறம் நான் அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதனால இன்னைக்கு அக்கா கூட தான் தூங்குவேன். நாளைக்கு அக்காவை அனுப்பி வைக்கும் போது எல்லாரும் அழ போறோம். சோ இன்னைக்கு கொஞ்சம் சிரிச்சுக்கலாம்ல? சரி பிரீத்து, மாலைய போடு. உன் பையன் உன் கையை விட்டு போயிட்டான். போ, போய் குதிரை மேல ஏறி உட்காரு. சரி சரி, வாங்க வாங்க வாங்க, எல்லாம் சீக்கிரம் வாங்க. வாங்க போலாம், வாங்க வாங்க வாங்க.
அடடா என்ன ஒரு அழகு. அக்கா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம ஊர்லயே ரொம்ப அழகான பொண்ணு நீதான்க்கா. செம்ம கியூட்டா இருக்கக்கா, செம்ம. ஓய், என்ன பண்ற? சௌமியா இன்னும் ரெடி ஆகலையா? அட கல்யாண பொண்ணுனா எப்பவும் லேட்டா தான் ரெடி ஆகி வரணும். அதுவும் இல்லாம சௌமி அக்கா எப்பவும் சிம்பிளா தான் இருக்காங்க. அதனால அவங்க எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சுட்டு இன்னைக்கு அவங்கள அப்படி ரெடி பண்ண போறேன். நீங்க இருந்து கிளம்ப. இவள ரெடி பண்ண வந்துட்டு நீ இன்னும் ரெடி ஆகல. போ சுமதி, சீக்கிரம் போய் ரெடி ஆகு. நான் சௌமியாவை பாத்துக்கிறேன். நான்லாம் ரெடி ஆயிடுவேன், நீ கிளம்பு. நான் தான் சொல்றேன்ல, முதல்ல கிளம்பு. சௌமியாவை நான் ரெடி பண்றேன். சரி போறேன், பாய்க்கா. சரியான குறும்புக்காரி. என் தங்கச்சி என் கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷமா இருக்கா. ஆமா, அதே நேரத்துல நீ பிரிய போறன்ற கவலையும் இருக்கு அவளுக்கு. ஆனா உலகத்தோட நியதி இதுதானே, பொண்ணா பிறந்துட்டா நம்ம இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஆமா, நீ அங்க போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கத்துக்கிட்டல. புகுந்த வீடு பிறந்த வீடு மாதிரி இருக்காது. மாமனார், மாமியார், நாத்தனார், குழந்தனார்னு எல்லார்கிட்டயும் எப்படி பேசணும், எப்ப பேசக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்ல மனைவியா எப்படி இருக்கணும்னு கத்துக்கிட்டியா? ஆண்டி உனக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்களே. அதாவது உன்னோட கணவன் ராத்திரி தொல்லை பண்ணா என்ன பண்ணணும்னு. அவரும் தொல்லை பண்ணுவாரா? பாரு, அவர் தான் தொல்லை பண்ணுவாரு. ராத்திரி முழுக்க தூங்க விட மாட்டாரு. அட கடவுளே, தினமும் ராத்திரி தொல்லை பண்ணுவாங்களா? ஆமா சௌமியா, நீ எந்த அளவுக்கு அவரை கவனிச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு அவர் உன் கண்ட்ரோல்ல இருப்பாரு. அடடா, நீ எவ்ளோ அழகா இருக்க. இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன்ல உன்னதான் எல்லாரும் பார்க்க போறாங்க. சரி, நான் போய் சுமதியை பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ உன் கணவரை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம்னு யோசி. நான் வந்துடுறேன். கடவுளே, என்னால இதை செய்ய முடியுமா? புருஷனை எப்படி பாத்துக்கிறதுன்னு அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. என்னாச்சுமா? அம்மா, அது உனக்கு எந்த கண்திருஷ்டியும் படாம இருக்கணும். கல்யாண பொண்ணு இந்த மாதிரி ரூமை விட்டுலாம் வெளியே வரக்கூடாது. என்னாச்சுமா? அம்மா, அது வந்து அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான். முக்கியமான விஷயமா? என்ன? சொல்லு. அம்மா, அது என்னோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தா, நான் புருஷனை பத்தியும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா. நேத்து நீங்க எனக்கு எல்லாமே சொன்னீங்க, ஆனா புருஷன் கூட எப்படி இருக்கணும்னு எதுவுமே சொல்லி கொடுக்கலையே. ஆமா நிர்மலா, சொல்லிக் கொடு. புருஷன் கூட எப்படி இருக்கணும் சொல்லிக் கொடு. சௌமியா, நீ ரூமுக்கு போமா, நான் இப்ப வந்துடுறேன். போ நிர்மலா, போய் சொல்லிக் கொடு. புருஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவகிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லிடு. எண்ணி 2 நாள்ல அந்த வீட்டை விட்டு அவளை துரத்தி விட்டுடுவாங்க.
சாமி, இந்த சாமி எப்பவும் உன் கூடவே தான் இருக்கும். எப்போவாவது உனக்கு பயம் வந்தாலோ பதட்டமா இருந்தாலோ நீ தனியா இருக்கன்னு நினைச்சாலோ இந்த சாமியை ஒரு தடவை பாரு, அப்போ உனக்கு சக்தி கிடைக்கும். இந்தாம்மா, இத பத்திரமா வச்சுக்கோ. நீ எதுக்கும் பயப்படாத சௌமி. உன்னோட மனசு ரொம்ப தூய்மையானது. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. உன்னை யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் சிரி பார்க்கலாம். அங்க பாரு, உன்னை கட்டிக்க போறவன் வெளியில வந்து காத்திருக்கான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். அம்மா தாயே, இது வரைக்கும் எப்படி துணையா இருந்தியோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் நீ இருக்கணும். என் மகளை நான் உன் கையில ஒப்படைக்கிறேன். என்னை கட்டிக்க போறவர் வராரு. இது வரைக்கும் நான் எந்த கல்யாணத்தையும் பார்த்ததில்ல. இப்போ நேரடியா நான் ஏன் கல்யாணத்தையும் பார்க்க போறேன். அவர் வெளியில இருந்து எப்படி வருவாருன்னு தெரியலையே. இன்னைக்கு நான் பார்க்கலாம்ல. டேய், அங்க பாரு, அருணோட குழந்தையா. இவளால தான் அருண் சௌமியாவே பார்த்தான் தெரியுமா? ஓ, இவதான் அந்த ஸ்மார்ட் கேர்ளா? எஸ். அப்ப கண்டிப்பா என்ட்ரி கொடுத்துட வேண்டியதான். என்னங்க, நாங்க எங்க வீட்ல இருந்து இங்க வரைக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்திருக்கோம். நீங்க என்னன்னா கதவு கிட்டே நின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் ஃபேருங்க. நீ ரொம்ப ஓவரா பேசுறியே. நீ யாருன்னு சொல்லு. நான் வந்து மாப்பிள்ளையோட தம்பி, நீங்க பொண்ணோட தங்கச்சி. அந்த உரிமையில நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடுறதுல எந்த தப்பும் இல்லை. இப்போ ரைட்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்க கூட டான்ஸ் ஆடணுங்கிற முடிவோடயே இருக்கேன். அப்படியா? இந்த முடிவு எடுத்ததுக்காக கண்டிப்பா பின்னாடி ஃபீல் பண்ணுவேன். ஆஹா, இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்காக நான் எந்த ஃபீலிங்ஸையும் ஏற்றுக்க தயாரா இருக்கேன். சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா நீங்க வர்ற வரைக்கும் நாங்க எல்லாரும் இங்கேயே தான் நின்றுட்டு இருப்போம். வாங்க.
இப்போ வரன் பூஜை செய்யணும். அதனால சீக்கிரமா பொண்ணோட அப்பாவை வர சொல்லுங்க. வந்து பூஜை ஆரம்பிக்க சொல்லுங்க. மன்னிச்சிருங்க பண்டிதரே, பொண்ணோட அம்மா இங்க இருக்கா இல்ல, அவ இந்த பூஜையை பண்ணிடுவா இல்லையா நிர்மலா? இங்க பாருங்கம்மா, விஷயம் என்னன்னா, சில சடங்குகள் சில சம்பிரதாயத்தை நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் மாத்திக்க முடியாதுமா. பொண்ணோட அப்பா வந்து முறையா மாப்பிள்ளைய வீட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போகலன்னா இந்த மாதிரி மாப்பிள்ளை அழைப்பு பண்றதுலயே அர்த்தம் இல்லையம்மா. ஒருவேளை பழசு நடந்ததையே மனசுல வச்சுக்கிட்டு இருக்காரோ, இந்த கல்யாணம் அவருக்கு பிடிக்கலையோ. அதனால நாங்க எல்லாரும் இங்க வந்த பிறகு எங்களை கேவலப்படுத்தி அனுப்பணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? அப்படி ஏதாவது ஒண்ணு உங்க மனசுல இருந்தா தயவு செஞ்சு வெளியே சொல்லிடுங்க. மன்னிச்சிடுங்க. சாரி வந்துட்டேன். அது என்னன்னா, அது வந்து என் பொண்ணோட கல்யாணம் இல்ல, ஒரு சில வேலைகள்லாம் விட்டு போச்சு, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வர. வந்து எந்த குறையும் இருந்துடக்கூடாதுல்ல. என்னங்கய்யா, நாங்க உங்களை எதுக்காக கேவலப்படுத்தணும்? எங்க வீட்டுல நீங்க பொண்ணு எடுக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இருக்கட்டும் பரவாயில்ல. இந்த எப்படி கடவுள் நாமத்தை சொல்லி நல்லபடியா ஆரம்பிச்சு வைப்போம். ஜெய் துர்கா தேவி. வாங்க. என்னங்க சார், கல்யாணம் இன்னும் நடக்கல, அதுக்குள்ள இங்க இருந்து சைட்டா? ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. அம்மா என்னம்மா? இங்க வாங்க. அம்மா, சௌமியாவோட பாட்டி எங்க? எங்கேயும் காணும். எங்க போனாங்க?
என்னை மன்னிச்சிருங்க தாயே. நானும் ஒரு தாய் தான். என் புள்ள படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. மகேந்திரன் போய் மாப்பிள்ளைய அழைக்கலன்னா எங்க மானமே போயிருக்கும். எனக்கு இதை தவிர வேற வழியே இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னான். அதனால தாயே, நான் இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா.